Good morning, students. Now we are going to see part 1, Unit 2 Supplementary, A Shot in the Dark, written by Saki. Before going to see the lesson, we see about the author. Hector Hugh Munro was born on 18 December 1870 and died on 14 November 1916. Better known by the pen name Saki and also frequently as H. H. Munro, was a British writer whose witty, mischievous, and sometimes macabre stories satirize Edwardian society and culture. He is considered a master of short story and often compared to O. Henry. Besides his short stories, he wrote a full-length play, The Watched Part, in collaboration with Charles Maudy. So Hector Hugh Munro was born on 18 December 1870. He is a British writer. ஒரு British writer. He is better known by the pen name Saki. அதாவது இவர் எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்னு இவருடைய சக்கி அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஹெச் முன்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர். ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா விட்டி, ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும், அண்ட் மிஸ்சீவியஸ், ரொம்ப குறும்புத்தனமாகவும் இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் மேக்கபர்னு த்ரில்லிங் ஸ்டோரிஸ் இருக்கும். சட்டைரைஸ் எட்வர்டியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதாவது எட்வர்டியன் ரூல் பண்ண ஸோ அந்த பீரியட் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியும் அப்போ ஃபாலோ பண்ண அந்த கல்ச்சரையும் சட்டைரைஸ், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ரைட்டிங்ஸும் இவர் எழுதியிருக்கார். ஹி இஸ் கன்சிடர்ட் எ மாஸ்டர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஆஃபன் கம்பேர்ட் டு ஓ ஹென்ரி. ஸோ ஷார்ட் ஸ்டோரியுடைய மாஸ்டர்னு இவர் சொல்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஓ ஹென்ரியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. Besides his short stories, he wrote a full-length play. ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் கிடையாது, நாவல், அதாவது ஃபுல்-லென்த் பிளேவே எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா த வாட்ச்டு பார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்ளாஸரி பாருங்கள். எம்பார்க்டு, போர்டட் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிறது. எஸ்பைடு அப்படின்னா காட் சைட் ஆஃப், அதாவது ஒரு வியூவில் நம்மளை யாராவது நம்மளை பார்க்குறது. இன்எஃபெக்சுவலி, இன் வெயின், அது வேஸ்ட்டாக போகிறது, வீணாக போகிறது. ரூஃப்லி, ரெக்ரெட்ஃபுல்லி ஆர் சாரோஃபுல்லி, சோகமானதுன்னு சொல்லலாம். பேண்டோமைம் அப்படின்னா எக்ஸகரேட்டட் பிஹேவியர், அதாவது எதுவும் விவரித்து சொல்லக்கூடிய ஒரு பிஹேவியர். குயிட் அப்படின்னா 1 pound ஸ்டெர்லிங்னு வச்சுக்கலாம். எக்ஸ்செக்கர்னா நேஷ்னல் ட்ரெஷரி. சரிங்களா? க்ரஸ்ட் அப்படின்னா எ சிம்பிள் ரெப்ரசன்டிங் எ ஃபேமிலி ரீப்ரொடியூஸ்ட் ஆன் ரைட்டிங் பேப்பர். அது க்ரஸ்ட் அப்படின்னா ஒரு முத்திரை அப்படின்னு ஒரு சிம்பிள். ஓகேவா? அதுனா ஒரு ஃபேமிலி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ஃபேமிலி சொல்கிறதுக்காக, இவங்க இந்த ஃபேமிலியை சார்ந்தவங்க, இந்த குரூப்பை சார்ந்தவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். இது ரைட்டிங் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, இது சீலாக கொடுத்து இது முத்திரை மாதிரி வைப்பாங்க. ஸ்டாம்ப் பேடில் வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல், ஒரு ஸ்டாம்ப் பேடில் வைக்கக்கூடிய ஒரு முத்திரை மாதிரி வச்சுக்கலாம். டேக்கிள் அப்படின்னா எக்யூப்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் அ டாஸ்க் ஆர் ஸ்போர்ட், அதாவது ஒரு டாஸ்க் விளையாடுறதுக்கோ அல்லது ஸ்போர்ட்ஸ்க்காகவோ பயன்படுத்தக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் என்னென்னா டேக்கிள். டிஸ்கிரிப்பன்சினா டிஃப்ரென்ஸ். சோய் டிஸ்டன்ட்னா செல்ஃப் ஸ்டைல்டு. ஆஸ்டிடியூட்னஸ்னா கிளவர்னஸ், புத்திசாலித்தனம். செடேட்லினா இன் ஏ டிக்னிஃபைட் மேனர், நல்ல ஒரு ப்ரௌட் மேனர். சம்டியஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் லுக்கிங், ரிச் லுக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேஸ் அப்படின்னா ஹார்ஸ் ட்ரோன் கேரேஜ், குதிரை வண்டின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பவுண்டட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வால்யூபிலிட்டினா ஃப்ளூயன்சி ஆர் டாக்டிவ்னஸ், தெளிவாக பேசுகிறது இல்லை டாக்டிவ்னஸ், அதிகமாக பேசுகிறது. பிளாண்டினா பேல் எல்லோ ஹேர் அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே ஒரு 3 வேர்டு ஹான்ரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது லாட்டின் வேர்டு, அப்படின்னா ஹானர் அப்படின்னு அர்த்தம். எவமனா ரெப்புடேஷன். நெக்ஸ்ட் இங்கே மெய்டர்னு இதுவும் ஒரு லாட்டின் வேர்டு. ஸோ அது என்ன மதர்னு அர்த்தம், மெய்டர்னா. க்யூரண்ட் அப்படின்னா அனிமல் ரெப்ரசன்டட் இன் த ஆக்ட் ஆஃப் ரன்னிங், அதாவது ஒரு அனிமல் எப்படி ஓடிட்டுருக்கிற மாதிரியான
ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஆக்ட் ஆஃப் ரன்னிங், ஒரு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னதுன்னா க்யூரண்ட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். In this story there are 4 main characters are there. The first one is Flip Slitherbay. Flip Slitherbay தான் மெயின் கேரக்டர். யாருன்னா எ மேன் who aspires to become a politician. அதாவது ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா Flip Slitherbay. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. இவங்க யாருன்னா எ ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி ஆஃப் ஹை ரேங்க். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. நெக்ஸ்ட் பெர்டி. இவர் யாருன்னா சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோவோட சன் தான் யாருன்னா பெர்டி. நெக்ஸ்ட்டு க்ளவுடி பீப்புள் கேஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லெதர்பை. அதாவது க்ளவுடி பீப்புள் கேஸுங்கிறது யாருன்னா ஸ்லெதர்பையோட ஃப்ரெண்டு. சரிங்களா? இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். ஹியர் இஸ் an amusing story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine plea of a stranded youth. இங்கே ஒரு நல்ல ஒரு அம்யூசிங் ஸ்டோரி, ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தட் டிஸ்கிரைப்ஸ், இந்த ஸ்டோரி எதை டிஸ்கிரைப் பண்ண, ஹவு எ மேன் who considers himself very smart and observant. அதாவது ஒரு மேன் எப்படி தன்னை எப்படி கன்சிடர் பண்ணிக்க, நான் வந்து என்னது ரொம்ப ஒரு புத்திசாலி, வெரி ஸ்மார்ட்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறேன், ரொம்ப அப்சர்வெண்ட்னா என்ன, ரொம்ப லிசனிங், மற்றவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய பர்சனை யாருன்னு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் தன்னை நினச்சிக்கிறாரு. அப்படிப்பட்ட பர்சன் ஃபைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் he had mistaken the genuine plea of a stranded youth. நல்ல ஒரு சின்ன பையனுடைய ரெக்வஸ்ட் என்ன பண்ண, ஜென்யூனான ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ண முடியல, நான் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணிட்டேன், அவனை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன்னு என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே உணர்ந்துக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய ஒரு ஸ்டோரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பேஜ் 58 பாருங்கள், கவனிங்க. Flip Slitherbay settled himself down in an almost empty railway carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. ஃபிளிப் ஸ்லிதர்பை ட்ராவல் பண்ணுறாரு, ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. ஸோ அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயினாச்சு. ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் ஏறி உட்காராரு. ஸோ அந்த ரயில்வே கேரேஜில் உட்காந்துட்டார். எப்போ அந்த கேரேஜ் எப்படி ரொம்ப ஆல்மோஸ்ட் எம்டி, யாருமே பீப்புள் அதிகமாக இல்லை. ஸோ இப்போ எம்டியாக இருக்கக்கூடிய அந்த கேரேஜில் என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டியில் போய் உட்கார்றாரு. எப்படி உட்கார, வித் த ப்ளசன்ட் கான்சியஸ்னஸ், அப்படி அவனோட தெளிவான நல்ல ஒரு அற்புதமான, இல்லைன்னு சொல்கிறது, ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் என்ன பண்ணுறாரு, போய் உட்காரார். பீயிங் எம்பார்க்னா போர்டு ஆகிறார். எதுக்காக அப்படின்னா அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். அக்ரியபிளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே போல் பயனளிக்கக்கூடிய, ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பில்கிரிமேஜ், ஒரு புனித பயணத்திற்காக என்ன பண்ணுறாரு, இப்போ ட்ரெயினில் போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டார். தென் எங்கே போகிறார் அப்படின்னா ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனர். பவுண்ட் அப்படின்னா கோயின்னு அர்த்தம். ஹி வாஸ் கோயிங் ஃபார் பிரில் மேனர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறார். த கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வன்டைன்ஸ் மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. எங்கே போகிறாருன்னா எங்கே பிரில் மேனர் போகிறார். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூலி அச்சீவ்டு அக்வன்டைன்ஸ் அப்படின்னா ஒரு நோன் பர்சன், புதிதாக அறிமுகமான ஒரு பர்சன். அவங்க யார்னா மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. ஸோ இப்போ அவங்கள பார்க்குறதுக்காக தான் அங்கே போகிறார். ஓகேங்களா? ஸோ சால்பன் ஜெகோ யாருன்னா ஹோனரியா சால்பன் ஜெகோ. ஹானரபிள் அப்படின்னு ஹானரபிள் சால்பன் ஜெகோ வாஸ் அ பர்சன் ஆஃப் சம் சோசியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன், ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கவுண்டி ஆஃப் சாக்ஷையர். ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சோசியல் ஒரு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. அது மட்டும் இல்லாமல் சாக்ஷையர், கவுண்டி ஆஃப் சாக்ஷையருங்கிறது லண்டனில் கூட ஒரு பிளேஸ். கவுண்டி அப்படின்ற இடத்துல என்னென்னா டிஸ்ட்ரிக், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ், ஒரு ஏரியான்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் யார், மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ. த கவுண்டி ஆஃப் சாக்ஷையர் ஆர் அட் எனி ரேட் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் வாஸ் ஆஃப் இமீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் டு ஃபிளிப் ஸ்லிதர்பை. இப்போது இவங்க
யார் மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ வந்து அந்த சாக்ஷேயில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லோட நேரடியாக இருக்காங்க. ஸோ அங்கே அதனால் பிலிப் ஸ்லிதர்பைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்டர்ன் டிவிஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பர்சனலாக ஒரு மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இட் வாஸ் ஹெல்ட் ஃபார் த கவர்மெண்ட் இன் த ப்ரெசன்ட் பார்லிமெண்ட் பை அ ஜென்டில்மேன் who did not intend to seek re-election, and Sletherby was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. ஏன் அந்த ஷாக்ஷையில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைடில் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பிலிப் ஸ்லிதர்பைக்கு என்ன இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே அந்த இப்போ ப்ரெசன்ட் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு எம்பி என்ன பண்ணலன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணல, அதில் வந்து என்ன பண்ணல, நான் நாமினேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இங்கே யாருக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா ஸ்லெதர்பைக்கு அங்கே நம்ம வந்து எம்பியாக நிற்கலாங்கிற ஒரு டிசைர் வந்து ஒரு ஆசை யாருக்கு இருக்குன்னா இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி மேனேஜர்ஸும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவரை தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையில் லக் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த சீட் அவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, the Salpen Jago influence was not an item which could be left out of consideration. ஸோ அப்போது கண்டிப்பாக இங்கே நிற்கணும் அப்படின்னா, இந்த பிளேஸில் வந்து இவருக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், அந்த பிளேஸ் நாமினேட் ஆகி இவர் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது, மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோவோட இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸோ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, லெஃப்ட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன். இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவையில்லைன்னு என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு நம்ம போயிட முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேஸில் இவர் வின் பண்ணால் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படும், சால்பனோட ஜெகோட இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது. And the political aspirant had been elected at meeting honorio at small and friendly luncheon party. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட் கூட இருக்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய இந்த ஆரம்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிலிப் ஸ்லிதர்பைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு லஞ்சன் பார்ட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லஞ்சன் பார்ட்டி நடக்குது. ஸோ அங்கே வந்து யாரை மீட் பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோவை மீட் பண்ணுறாரு. ஸோ அதில் இவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் வென் ஷீ ஹேட் ஆஸ்க்டு ஹிம் டவுன் டு ஹர் கண்ட்ரி ஹவுஸ் ஃபார் த ஃபாலோவிங் ஃப்ரைடே டு டியூஸ்டே. அது ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட்னா சாட்டிஸ்ஃபைடு, எப்போ ஒரு முழு திருப்தி இவருக்கு கிடச்சிது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சால்பன் ஜெகோவை என்ன பண்ண கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த ஃபாலோவிங் டே அதாவது ஃப்ரைடே டு டியூஸ்டே என்ன பண்ணுங்க, என்னை வந்து கண்ட்ரியோடைய ஹவுஸில் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு என்னது மனசில் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹி வாஸ் ஆப்வியஸ்லி அன் அப்ரூவல், and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. உண்மையிலே வந்து ஒரு நல்ல அப்போ என்ன சொல்கிறாரு, ஹி வாஸ் ஆப்வியஸ்லி அன் அப்ரூவல். ஸோ அவங்க வர சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரிச் இன்ஃப்ளூயன்ஸ் லேடிக்கு சொல்லும்போது நான் வரலன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதே போல் உண்மையிலேயே அவருடைய நல்ல பெயர், குட்வில் நற்பெயர் வந்து செக்யூர் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா வந்து இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் இஃப் ஹி ஃபெயில் டு ஃபைண்ட் ஃபேவர் இன் யர் ஐஸ், வெல் the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. ஒரு வேளை அவங்கக்கிட்ட வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணலை, இவர் வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னா, ஏற்கனவே லோக்கல் பார்ட்டிஸில் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் வந்து நாமினேட் பண்ணாங்க இல்லையா, அந்த என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எல்லோரும் என்ன ஆகிடுவாங்க, அப்படியே கூல் ஆஃப் ஆகிடுவாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை பற்றி மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது இதில் வந்து நமக்கு 4 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிலிப் ஸ்லிதர்பை, மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ, பெர்ட்டி, கிளவுடி பீப்புள், கேசி. ஸோ பிலிப் ஸ்லிதர்பை என்ன பண்ணுறாருன்னா பிரில் மேனர் நோக்கி ட்ரெயினில் போக போகிறாரு. இப்போ ட்ரெயினில் போய் அந்த கேரேஜில் உட்காந்தாச்சு. ஸோ கேரேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப எம்டியாக தான் இருக்குது. ஸோ இவர் எங்கே போகிறாருன்னா பிரில் மேனர் போகிறாரு. எதுக்காகனா மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோவை பார்க்க போகிறாரு. மிஸ்ஸஸ் சால்பன் ஜெகோ யாருன்னா லண்டனில் ரொம்ப ஒரு சோசியல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு லேடி, எஸ்பெஷலி கவுண்டி ஆஃப் சாக்ஷையரில். ஸோ இங்கே சாக்ஷையரில் கூடிய ஈஸ்டர்ன் டிவிஷனில் என்ன ஆகுதுன்னா ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அங்கே ஏற்கனவே இருந்த எம்பி என்ன பண்ணல அப்படின்னா ரீஎலெக்ஷனுக்கு அவர் வந்து நாமினேட் ஆகலை. ஸோ அதனால் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் யாரை வந்து
நாமினேட் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா பிலிப் ஸ்லிதர்பையை பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸில் இவருக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், யாருடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னா மிஸ்ஸஸ் சால் பென் ஜெகோவோட இதுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. அப்போ சால் பென் ஜெகோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரைடே டு டியூஸ்டேல என்ன பண்ண பாருங்கள், என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த ஃப்ரைடே டு டியூஸ்டேல வந்து நான் பார்க்க சொன்ன காரணம்